ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி டெய்லர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேஸ் மாஸ்க்கு எப்படி 10 நிமிஷத்தில் நம்ம தைச்சி முடிக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அதுக்கு தேவையான துணி ஒயிட் கலரில் காட்டன் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அது அளவு எப்படின்னா 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். 4 பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி 8 இன்ச்சில் எடுத்திருக்கேன். ஒரு துணியை ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம 2 சைடு மட்டும் தைச்சிக்கிட்டு ஒரு சைடு ஓப்பனாக விடுற மாதிரி நான் தைக்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஒரு சைடு ஓப்பன் விட்டுருந்தேன்னா நான் அதை நான் திருப்பிட்டு தையல் வெளியே தெரியாத அளவுக்கு அது மடக்கி தைக்க போகிறேன். வேலையும் சிம்பிளாக முடியும், பார்க்கவும் நீட்டாகவும் இருக்கனால நான் இந்த மாதிரி தைக்கிறேன். எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். ஏன்னா இந்த ஃபேஸ் மாஸ்க்கு தைக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகிறதுனால நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்தையும் சீக்கிரமே நீங்கள் தைச்சி முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 சைடுமே தையல் போட்டு முடிச்சிட்டேன். ஒரு சைடு மட்டும் ஓப்பனாக விட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் துணி மடங்கி இருக்கிற பக்கம்னால அதுக்கு நம்ம தையல் போட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பை சைஸில் இருக்கும். இதில் நான் இப்போ இந்த நுனியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு திருப்ப போகிறேன். அப்போ தான் நுனியை கட் பண்ணினா தான் அந்த முக்கு சைடு கிளியராக கிடைக்குங்கிறதுக்காக கட் பண்ண போகிறேன். இது கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை கம்ப்ளீட்டாக திருப்பிக்கிட்டு சைடில் 1/4 இன்ச்சு இதை வச்சு துணியை மடக்கிட்டு ஒன்று போல் நீட்டாக தையல் போட போகிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நம்ம பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு போகிறதுக்கோ இல்லை காய்கறி கடைக்கு போகிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ துவச்சியும் போட்டுக்கலாம். நான் இப்போ இது தைச்சிருக்க துணி எதுன்னு பார்த்திங்கன்னா ரேஷன் கடை வேட்டியில் தான் நான் இது தைக்கிறேன். நீங்கள் வேணும்னா கடையில் காட்டன் துணியை வாங்கி தைக்கலாம். வீட்டில் தையல் மிஷின் இருக்கிறவங்களுக்கு பைசா செலவு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற துணியை வச்சு நம்ம ஃபேஸ் மாஸ்க்கு தைச்சி போட்டுக்கலாம். உங்களுக்கு இதை 2-3 வாட்டி யூஸ் பண்ணிட்டிங்கனாலும் தூரத்துக்கு போட்டுக்கிட்டு நம்ம புதுசாக வேறு தைச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் ஃபேஸ் மாஸ்க்கு இல்லாதவங்களுக்கு நீங்கள் தைச்சி கொடுக்க விருப்பம் இருந்தால் தைச்சி கொடுக்கலாம். இப்போ நான் 1/4 இன்ச் அளவு துணியை மடித்து இந்த பக்கம் ஃபுல்லாக மடித்து தைச்சி முடிச்சாச்சு. இப்போ 4 பக்கமுமே நான் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எப்படி சுருக்கு வைக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். 1/2 இன்ச்சு நம்ம மடித்து தைச்சி இருக்கோம். இப்போ மீதி இருக்கிற 7.5 இன்ச்சில் நம்ம மடிப்பு வைக்க போகிறோம். நம்ம மடிப்பு வச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு தான் இருக்கணும். இந்த சுருக்கு எப்படி வைக்கிறோம்னா மொத்தம் 7.5 இன்ச்சில் மேலே 2 4 இன்ச்சு 2 சுருக்காக வச்சிட்டோம்னா அடியில் மீதி 3.5 இன்ச்சு ஒரே சுருக்காக போயிடும். இந்த சுருக்கு நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க பாவடைக்கு இதை வைப்பாங்க இல்லையா, அதில் மாதிரி பட்டையாக வைக்கிற சுருக்கு இது. இது ஒரு நிமிஷத்தில் இதை வச்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது தைச்சி முடிச்சுட்டு நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 இன்ச்சு இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபேஸ் மாஸ்க் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு பக்கம் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்த பக்கமும் தைக்கிறேன். பாருங்கள், சிம்பிளான சுருக்கு தான். 2 சுருக்கு மட்டும் வச்சா போதும், உங்களுக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். அடுத்த சைடு சுருக்கு வைக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சுருக்கு வச்சுருந்த மடிப்பு அப்படியே இருக்கிறனால அதையே வச்சு நம்ம தைக்கிறப்ப ஈஸியாக அடுத்த பக்கம் தைச்சி முடிச்சிடலாம். இது சீக்கிரமே உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஃபேஸ் மாஸ்க்கு முடிக்கிறனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் மாஸ்க் தைச்சி முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் பார்த்திங்களா. இதுக்கு நம்ம இனிமேட்டு என்ன செய்யணும்னா 2 சைடுமே எலாஸ்டிக் கொடுக்கணும். எலாஸ்டிக்னால் ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம். ஒவ்வொருத்தவங்க 1/2 இன்ச்சு எலாஸ்டிக் கொடுப்பாங்க, 1/4 இன்ச்சு எலாஸ்டிக் கொடுப்பாங்க. இப்போ நான் சின்னதாக பொடியாக உருண்டை சைஸ் எலாஸ்டிக் 2 பக்கமே கொடுக்குறேன்.
ஃபேஸ் மாஸ்க் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். இதை வந்து தைக்கிறதுக்கு வந்து 10 நிமிஷம் தான் ஆகணுங்கிறனால நீங்கள் வந்து எல்லாருக்குமே நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் தைச்சி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் தைச்சி கொடுங்க. தைச்சி கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ ஃபேஸ் மாஸ்க்குக்கு தேவையான எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அது வந்து எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன்னா 7 இன்ச்சு அளவு எடுத்திருக்கேன். 2 எலாஸ்டிக் எடுத்திருக்கேன் 7 இன்ச் அளவில். இது வந்து எப்படின்னா நான் கொஞ்சம் பொடி சைஸ் எலாஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு சைடில் வந்து தைச்சிட்டு அடுத்த நுனியை வந்து இன்னொரு பக்கம் வச்சு நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இதே மாதிரி 2 பக்கமும் நீங்கள் தைச்சி முடிச்சுக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ஃபேஸ் மாஸ்க் வேணும்னா இதுலேருந்து ஒவ்வொரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கிட்டு தைச்சி கொடுங்க. அதுக்கப்புறம் எலாஸ்டிக்கும் கொஞ்சம் 1 இன்ச்சு போல் கம்மி பண்ணிவிட்டு தைச்சி கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வந்து பெரியவங்களுக்குள்ள அளவாகும். இப்போ வந்து நம்ம வந்து எலாஸ்டிக் வச்சு 2 பக்கமும் வச்சு தைச்சி முடித்தாச்சு. வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.